ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சிலை பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் தி ஆக்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆக்ட் 1963. நேருவின் பீரியடில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபார் தி மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் ஆஃப், அதனுடன் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதியுடன் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோடைய கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னா ஸ்ரீ எஸ் கிஷோர் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதோடைய ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இட் இஸ் அன் அட்வைசரி பாடி. இது ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாடி. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே நோட்டிஃபை தி கமோடிட்டிஸ், எந்தெந்த பொருட்கள் குவாலிட்டி கண்ட்ரோலாக இருக்கணும் ஏற்றுமதி ஆகிறதுக்கு முன்னாடி, அதே போல் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அண்ட் தி எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் சச் நோட்டிஃபைட் கமோடிட்டிஸ், அதை தர நிர்ணயம் பண்ணக்கூடியது இது இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அண்ட் தி ஸ்பெசிஃபை தி டைப் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல், எப்படி அதை குவாலிட்டியை எப்படி பிரிக்கலாம், அப்படி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது இவங்க முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ஆல்சோ ஆக்ட் அஸ் தி டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் தி 5 எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ். 5 இடத்துல இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை 1, சென்னை, டெல்லி, கொச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது டிஃபர் ஆகும். 4th கல்கட்டா, 5th மும்பை. ஸோ இந்த 4 மாநகரங்களை தவிர கொச்சியும் சேர்த்துக்கோங்க. இட் ஹாஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட். யார் கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ காமர்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இவங்க வருவாங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் டேரெக்டாக தான் கேட்பாங்க, ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஓவர் வியூவாக எந்தெந்த மினிஸ்ட்ரி, எங்கே யார் சேர்மனு, எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுடைய பவர்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ் இவங்க என்னென்ன சேவையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் தி குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸ்போர்ட் கம்யூனிட்டிஸ், இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு சர்டிஃபை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் த்ரூ எக்ஸ்போர்ட் த்ரூ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபுட்டை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபுட்ஸை இவங்க தர நிர்ணயம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, அதை செக் பண்ணுறாங்க. இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ எங்கே இருந்து அந்த பொருட்கள் வந்தது அப்படின்றது. இப்போது கன்னியாகுமரி நாகர்கோவில் நேந்திரமழை சிப்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சேலம் மாம்பழம் அப்படின்றது, இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து, ஸோ அந்த இடத்துலேருந்து தான் உண்மையான வந்ததா அப்படின்னு அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போது சேலத்து மாம்பழத்தை கலிஃபோர்னியாவில் வைக்கலாம், புரியுதுங்களா? இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வேறு எதனா ஒரு பொருட்கள், இங்கே இருக்குது பண்ருட்டி பலாப்பழம், இந்த மாதிரி தர நிர்ணயம் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இது இந்த இடத்துலேருந்து வர்றதுனால இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருட்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த சர்வீசஸ் ஆஃப் இஐசி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ இந்த எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ். அதில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டியை சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் கமோடிட்டிஸை குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க. தேர்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இந்த ஃபுட் ப்ராசஸிங், அந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸு சமைக்கக்கூடிய இந்த சாப்பாடை செய்யக்கூடிய அந்த இடங்கள் சேஃப்டியான ஒரு இடமா இருக்கா, அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத அவங்க பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னையிலேருந்து சரவணபவனில் சாப்பாடு ஏற்றிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், துபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போது இங்கே சென்னையில் செய்யக்கூடிய சரவணபவனில் செய்யக்கூடிய ஹோட்டலில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் சச் அஸ் ஹெல்த் ஆத்தென்டிசிட்டி டு எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு குறைபாடு எதுவும் வராது அப்படின்ற அந்த ஆத்தென்டிசிட்டி கொடுக்குறது. ஸோ இஷ்யூஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ஆரிஜின் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துரும். லெபார்ட்டரி டெஸ்டிங் சர்வீசஸ், டெக்னிக்கல் ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு தி இண்டஸ்ட்ரீஸ், புரியுதா? இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் குவாலிட்டியை எப்படி பண்ணணும், சேஃப்டி எப்படி பண்ணணுன்ற ட்ரைனிங்லாம் இவங்க கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ட்ரைனிங் கூட அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்டர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல். ஸோ கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்ப்போம், இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். HACCP
ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் தர நிர்ணயம் பண்ணுறது, எப்படிலாம் அதை மேனேஜ் பண்ணணும், அசாடஸ் அனாலிசிஸ், ஒரு திடீர்னு ஒரு தீ விபத்தோ ஏதோ பேராபத்தோ வந்துச்சுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஆஸ் பர் தி ISO 170. ஸோ இது ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்கணும்ல, பட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்பிடா. எம்பிவிடா அப்படின்னா மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. மெரைன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெரைன் ப்ராடக்ட்ஸோட ஃபுட்ஸு, கிராப்பு, ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் ப்ரான்ஸு, எறா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மெரைனில் கடல் வழியாக கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ஆக்டில் டூரிங் 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே இருந்தக்கூடிய கவுன்சிலை வந்து மர்ச் பண்ணி 2-3 இருந்ததை மர்ச் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ஏற்கனவே செப்டம்பர் 1961 ஆரம்பிக்கப்பட்ட மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்றது இதோடன் சேர்க்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 24th August 1972. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட் கேவ் தி மேண்டேட் டு ப்ரொமோட் தி மெரைன் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ கடலில் இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸோடைய இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுறது தான் இதோட மெயின் எய்மாக இருக்குது. அது போக எதெல்லாம் இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொமோட்டிங் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தி ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ். ஸோ மீன் சம்மந்தப்பட்டது, ஷ்ரிம்ப்பு, ப்ரானு, லாப்ஸ்டர், கிராப், ஃபிஷ், செல் ஃபிஷ், பாருங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும், ஈவன் பிளான்ஸ், கடல் செடிகளை கூட இவர்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே இவங்க கிட்ட கண்ட்ரோலில் வரும் அப்படின்றாங்க. ஸோ அது போக இல்லாமல் இவங்க இஸ் given the authority to prescribe for itself any matters which future may require for protecting, augmenting the safe food exports from the country. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய கடல் சார்ந்த உணவுகளுடைய தேவையை இவர்கள் அதை பாதுகாத்தலும் அதை ஊக்குவிக்குவதும் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தே ஆல்சோ இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மெரைன் ப்ராடக்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், ஃபிக்ஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சேர்மன் பார்த்திங்க அப்படின்னா KS சீனிவாஸ் அப்படின்றக்கூடிய இவர் தான் இதோடைய சேர்மனாக இருக்காங்க. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே பார்த்திங்க அப்படின்னா கொச்சி. ரொம்ப முக்கியம் கொச்சி, ஏன்னா கொச்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ் வந்து மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஹெட் ஆஃபீஸ் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 பிளேசஸில் இருக்குது. கொச்சி, கல்கட்டா, சென்னை, வைசாக், புதுசாக நம்ம பார்ப்போம், வைசாக், மும்பை அண்ட் வேரவல். ஸோ இப்படி இருக்கக்கூடிய 6 இடத்துல இந்த ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது எம்பிடாக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ தி நோடல் ஏஜென்சி, முதன்மையான கழகம். எதுக்கு அப்படின்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு மொத்தமாக இந்த சீ ஃபுட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து டெவலப் பண்ணுறது தான். மார்க்கெட் ப்ரொமோஷனு, அந்த கேப்சர் ஃபிஷரிஸ், அதை வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி கல்ச்சர் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு வேல்யூ ஆடிஷன் பொழுது பண்ணி கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்பிடா. எம்பியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக நீங்களே சொல்லிடலாம். அது வந்து சீ ஃபுட் ட்ரேடை வந்து அவங்க வந்து பாருங்கள், சீ ஃபுட்டோடைய எக்ஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்குறது, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது, அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தி இந்தியன் மெரைன் ப்ராடக்ட்ஸ் இன் ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ். ஸோ வெளிநாடுகளில் இந்தியாவுடைய இது ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டில் வணிகம் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அண்ட் தே ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஸோ எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஸ்கீம்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் அக்வாகல்ச்சர் ரொம்ப முக்கியம். அக்வாகல்ச்சர் அப்படின்னா என்னங்க? ஸோ தட் இஸ் க்ரோயிங் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். அது அக்வாகல்ச்சர் அப்படின்னா ஃபிஷரிஸாக வளர்க்குறது. ஸோ நியூ ஃபார்ம் டெவலப்மெண்ட், இது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். டீப் சி ப்ரொமோஷன் ஆஃப் டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட்ஸ், ஆழ்கடல் மீன்பிடித்தலே அவர்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் லைக் பெரிய போட்ஸில் வந்து என்ன டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி வச்சு, அதாவது ஹார்ம்ஃபுல் இல்லாமல் நீங்கள் எப்படி மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொமோஷனல் மார்க்கெட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பப்ளிசிட்டி, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. கடல் மீனை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எந்த இதுவும் உபாதைகளும் வராது அப்படின்ற அந்த ப்ரொமோஷனை பண்ணுறது. இன்ஸ்பெக்ஷன், அது வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்ற அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு தர நிர்ணயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட்டு இம்பார்ட் ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, என்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி மீன் பிடிக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கண்டக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்என்டியை வந்து இவங்க பண்ணுறாங்க. எதன் மூலமாக? ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர். ஸோ அதன் மூலமாக பண்ணுறது, அந்த இன்ஸ்டியூட் மூலமாக பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், மக்களிடையே அவேர்னஸ், மீனவர்களின் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு விழிப்புணர்வு. நெட்வொர்க் ஃபார் ஃபிஷ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபிஷிங், நெட்ஃபிஷ் அப்படின்றக்கூடிய அதன் மூலமாகவும் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர், இந்த 2 நிறுவனங்கள் மூலமாகவும் மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அதுபோக லாஸ்ட்டாக அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா, எனி மேட்டர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் அண்ட் அகுமெண்டிங் தி சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் தி கண்ட்ரி. ஸோ எனி மேட்டர்ஸ், இப்போ இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களால் எதனாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அதை வந்து அதை வந்து சரி செய்கிறதுக்கும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அதனால் எங்களுடைய பொருட்கள் வந்து தரமாக தான் இருந்திருக்கு அப்படின்றதுக்கும் இவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசஸ் போர்டு. ஸோ ஸ்பைசஸ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 26th February 1987 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எதன் மூலமாக அப்படின்னா ஸ்பைசஸ் போர்டு ஆக்ட் 1986. பாருங்கள், ஆக்ட் வந்து சட்டம் வந்து ஒரு வருடம் கழித்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்ஸில் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா எக்ஸாம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க, வென் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், வென் த ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 26th February 1987. ஸோ இந்த ஆக்ட் வந்து 1986. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா 2 போர்டாக இருந்துச்சு. காடமம் போர்டு 1968. காடமம் போர்டு அப்படின்னா ஏலக்காய் வாரியம். ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் 1960. இது வந்து 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே ஸ்பைசஸாக அறிவிச்சுறாங்க. ஸோ எல்லா ஸ்பைசஸும் அதில் வந்துடும். கிராம்பு, லைக் கிளவர், இந்த மாதிரி எல்லாமே, காடமம், இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ ஸ்பைசஸ் போர்டு பார்த்திங்க அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் தி 5 கமோடிட்டி போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து 5 போர்டுகள் இருக்குது, 5 ஸ்பைசஸோட போர்டுகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கமோடிட்டி போர்டு இருக்குது, அது காஃபி போர்டு அந்த மாதிரி சொல்கிறது, அதில் ஸ்பைசஸ் போர்டும் ஒன்று அப்படின்றாங்க. இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி, ரொம்ப முக்கியம். தன்னாட்சி கழகம் ஃபார் தி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆஃப் 52 ஷெட்யூல்டு, 52 ஷெட்யூல்டு அட்டவணையில் சேர்க்கப்பட்ட இந்த வாசனை திரவிய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க காரணமாக இருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி காடமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட சேர்மன் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மாறி இருக்காங்க. அவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு மினிஸ்டர், ஐ திங்க் ஸோ. லைக் அவர் பேர் வந்து ஏஜிஎஸ், ஐ காட் இட், ஏஜி தங்கப்பன். இவர் தான் வந்து ஸ்பைசஸ் போர்டைய கரண்ட் சேர்மன். செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா டி சத்யன், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொச்சியில் இருக்குது. ஸோ ஸ்பைசஸ் போர்டு வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் 1987. இந்த மூலமாக இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய ரீஜனல் லெபார்ட்டரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மும்பை, சென்னை, டெல்லி, டூட்டுக்குரின், கந்தலா, கண்ட்லா குஜராத், குண்டூர் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி 6 இடத்துல இவங்களுடைய லெபார்ட்டரிஸ் இருக்குது. அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மேண்டேட்டரி குவாலிட்டி செக்ஸ் ஃபார் ஸ்பைசஸ் இதை வந்து செக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே என்ன இருக்காங்க, ஒரு அவுட்லெட் வச்சுருக்காங்க. அது பேர் என்ன பிராண்டு அப்படின்னா ஃப்ளேவரிட் அப்படின்றது. இவங்களுடைய அந்த கடை பேர் வந்து ஃப்ளேவரிட் அப்படின்றது. அது மூலம் அங்கே கூட நீங்கள் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு ஆன்லைன் கேம்பெயினும் நடத்துகிறாங்க. அது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைஸ் ட்ரெயின் அப்படின்றாங்க. இந்த கேம்பெயினில் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பைசஸோடைய நல்ல குணங்களில் வந்து இதிலேருந்து எங்கெல்லாம் வந்து எதனால் வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பைசஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் வந்து லைக் த்ரூ அவுட் தி ஹிஸ்ட்ரி இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் அண்ட் இட் வாஸ் லைக் தெர் வாஸ் டிமாண்ட் அரௌண்ட் தி வேர்ல்டு. அதெல்லாம் இவங்க வந்து ஹெரிட்டேஜெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பைசஸ் போர்டு, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தி ரெகுலேஷன் ஆஃப் தி டொமஸ்டிக் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்மால் அண்ட் லார்ஜ் காடமம். பாருங்கள், காடமம் போர்டு வந்து இவங்க மெர்ஜ் பண்ணதுனால அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
ஸோ ஏலக்காயோடைய டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அறுவடை பண்ணி அதை பதைப்படுத்தி அதை காய வைத்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏலக்காய், லைக் கிராம்பு, மிளகு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி போன பொருட்கள். ஸோ அதை வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் ரொம்ப முக்கியம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எது ஆர்கானிக், இயற்கை உரங்கள் இயற்கை மூலமாக வேளாண்மை மூலமாக எப்படி தயாரித்தாங்க அப்படின்றத இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்பைசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் இன் நார்த் ஈஸ்ட் பாருங்கள், வடகிழக்கு இந்தியாவில் இதை அதிகமாக கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து லைக் பீப்புள்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்காங்க, நேச்சுரலாக ஒன்றிருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. குவாலிட்டி எவாலுவேஷன் சர்வீசஸ், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், டெக்னாலஜி அப்கிரேடேஷன், குவாலிட்டி அப்கிரேடேஷன், பிராண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ரிசர்ச், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு போர்டு, ஒரு வாரியம்னு அமைச்சாங்கன்னா ஒரு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரியம் இருந்துச்சுன்னா அந்த வாரியம் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுக்கு மார்க்கெட் பிடிப்பாங்க, மார்க்கெட்டில் போய் நாங்கள் நல்லது தான் கொடுக்குறோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய சொல்லு வந்து கரெக்டாக இருக்குதான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய டஃப்பான எக்ஸாம்லாம் இது கிடையாது. ஆனால் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிடணும், அவ்வளோதான். பிகாஸ் 200 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் 120 மினிட்ஸில் அட்டன் பண்ண போகிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸு 120 மினிட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக படிங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லைக் எம்ஆர்பியில் சொல்கிறேன், சென்ட்ரல் எஃப்எஸ்ஓவில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஷார்ட்டாக தெரியுதோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். நான் கடைசியாக சொல்கிறேம்மா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் கொடுக்குறது, எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது, அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது, அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தகவலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதனால் இந்த ஸ்பைசஸ்க்கு நீங்கள் மானியம் கொடுக்கலாம் அப்படின்றதான் சொல்கிறதுக்கு டேட்டாஸ் கொடுக்குறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 சட்டங்கள் வருது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பைசஸ் போர்டு ஆக்ட் 1986, ஸ்பைசஸ் போர்டு ரூல்ஸ் 1987, இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கார்டமம் ரூல்ஸ், லைசன்சிங் அண்ட் மார்க்கெட்டிங், யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சிருந்து மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்றது 1987. அண்ட் தி ஸ்பைசஸ் போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வெளியில் ஏற்றுமதியாளர்களையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரூல்ஸ் வந்து 1989. இது ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னா தட் இஸ் நாட் நெசசரி, பட் டூ ஹாவ் அன் ஐடியா. ஏன்னா உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுனாச்சும் தேவை. ஸ்பைசஸ் போர்டு மீட்டிங் ரூல்ஸ் 1992, ஸ்பைசஸ் போர்டு சர்வீஸ் வந்து 1992, ஸ்பைசஸ் போர்டு குவாலிட்டி மார்க்கெட்டிங் ரெகுலேஷன்ஸ் 1992. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, இது எல்லாமே. பட் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பைசஸ் போர்ட் சர்வீஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக வந்தது, 2018 வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில், மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்ட் ஸ்பைசஸ் போர்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்ப்போம், அண்ட் கோடெக்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.